அத்தியாயம் அஸ்ஸஜ்தா. மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 30. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அலிஃப் லாம் மீம். எவ்வித ஐயமும் இன்றி அகில உலகின் அதிபதியிடமிருந்தே இவ்வேதம் இறக்கி அருளப்பட்டிருக்கின்றது. இவர் சுயமாக இதனை இயற்றியுள்ளார் என்று இம்மக்கள் கூறுகின்றார்களா என்ன? அவ்வாறில்லை. மாறாக இது இறைவனிடமிருந்து வந்த சத்தியமேயாகும். அவர்களிடம் உமக்கு முன்பு எச்சரிக்கை செய்பவர் எவரும் வந்திருக்காத இந்த சமுதாயத்தினரை நீர் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. அவர்கள் அதன் மூலம் நேர்வழி பெறக்கூடும். அல்லாஹ் எத்தகையவன் எனில், வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கிடையில் உள்ள அனைத்து பொருள்களையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அரிசின் மீது அமர்ந்தான். அவனைத் தவிர உங்களுக்கு பாதுகாப்பளிப்பவரும் யாரும் இல்லை. மேலும் அவனிடம் பரிந்துரை செய்பவரும் எவரும் இல்லை. இனியும் நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்களா என்ன? அவன் வானங்கள் முதல் பூமி வரை உலகின் எல்லா காரியங்களையும் நிர்வகிக்கின்றான். அந்நிர்வாகத்தை பற்றிய அறிக்கை ஒரு நாள் அவனிடம் உயர்ந்து செல்கின்றது. அந்நாள் உங்கள் கணக்குப்படி 1000 ஆண்டுகளுக்கு சமமாகும். அவன்தான் மறைவான மற்றும் வெளிப்படையான அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். அவன் படைத்த எந்த ஒரு பொருளையும் அழகாகவே படைத்துள்ளான். அவன் களிமண்ணிலிருந்து மனிதனை படைக்கத் தொடங்கினான். பின்னர் அவனுடைய சந்ததிகளை அற்பமான நீரை போன்ற ஒருவித சத்திலிருந்து படைத்தான். பிறகு குறைபாடு இல்லாதவாறு அவனை சீரமைத்து அவனுள் தன்னுடைய உயிரை ஊதினான். மேலும் உங்களுக்கு காதுகளையும் இதயங்களையும் கொடுத்தான். நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள். மேலும் நாம் மண்ணோடு மண்ணாய் கலந்துவிட்ட பிறகு மீண்டும் புதிதாய் படைக்கப்படுவோமா என்று இவர்கள் கேட்கின்றார்கள். உண்மை என்னவெனில், இவர்கள் தங்களுடைய இறைவனின் சந்திப்பையே நிராகரிப்பவர்களாயிருக்கின்றார்கள். இவர்களிடம் கூறும், உங்கள் மீது நியமிக்கப்பட்ட மரணத்தின் வானவர் உங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வார். பின்னர் உங்களுடைய இறைவன் பக்கமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அந்தோ இந்த குற்றவாளிகள் தலை குனிந்தவர்களாய் தம் இறைவன் திருமுன் நிற்கும் வேளையில் நீங்கள் பார்க்க வேண்டுமே. அவ்வேளை அவர்கள் இப்படி கூறிக்கொண்டிருப்பார்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் நன்கு பார்த்து விட்டோம், கேட்டு விட்டோம். எனவே எங்களை திரும்ப அனுப்பி வைப்பாயாக, நாங்கள் நற்செயல் புரிவதற்காக. இப்போது எங்களுக்கு உறுதி வந்துவிட்டது, விடை பகரப்படும். நாம் நாடியிருந்தால் ஆரம்பத்திலேயே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதற்குரிய நேர்வழியை காட்டியிருப்போம். ஆயினும் ஜின்கள் மற்றும் மனிதர்கள் அனைவரை கொண்டும் நான் நரகத்தை நிரப்புவேன் என்று கூறியிருந்த என்னுடைய வாக்கு நிறைவேறிவிட்டது. எனவே இப்போது சுவையுங்கள். நீங்கள் இந்நாளின் சந்திப்பை மறந்துவிட்டிருந்ததற்கான விளைவை. நாமும் இப்போது உங்களை மறந்துவிட்டோம். மேலும் சுவையுங்கள் நிரந்தரமான வேதனையை, நீங்கள் செய்த தீய செயல்களுக்கு பகரமாய். நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் யாரெனில், அவ்வசனங்களை அவர்களுக்கு ஓதிக் காட்டி அறிவுரை கூறப்படும் போது அவர்கள் சஜிதாவில் விழுந்து விடுகின்றார்கள். மேலும் இறைவனை புகழ்ந்து துதிக்கின்றார்கள். மேலும் அவர்கள் பெருமையடிக்க மாட்டார்கள். மேலும் அவர்களுடைய விலாப்புறங்கள் படுக்கைகளை விட்டும் உயர்ந்து விடுகின்றன. அச்சத்துடனும் ஆவலுடனும் தங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கி இருப்பதிலிருந்து செலவும் செய்கின்றார்கள். அவர்களுடைய செயல்களின் கூலியாக கண்களை குளிரச் செய்யும் எத்தகைய இன்பங்கள் அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். நம்பிக்கையாளராய் இருப்பவர் பாவம் செய்தவர் போல ஆகிவிடுவாரா? இவ்விருவரும் சமமாக முடியாது. எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு
சுவனபதிகளில் தங்குமிடங்கள் உள்ளன, அவர்களை உபசரிப்பதற்கு. அவர்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களுக்கு பகரமாக. மேலும் எவர்கள் பாவத்தை செய்கின்றார்களோ அவர்களின் தங்குமிடம் நரகமாகும். அவர்கள் அதிலிருந்து வெளியேற விரும்பும் போதெல்லாம் அதிலேயே தள்ளப்படுவார்கள். மேலும் அவர்களிடம் கூறப்படும், சுவையுங்கள், எந்த நரக வேதனையை பொய்யென்று கூறிக்கொண்டிருந்தீர்களோ அதே நரக வேதனையை. மேலும் அந்த பெரும் வேதனை வருமுன் இவர்களுக்கு இவ்வுலகில் ஏதேனும் ஒரு சிறு வேதனையை சுவைக்க கொடுப்போம். இவர்கள் தங்களது எதிர்ப்பு போக்கை விட்டு விலகிவிடக்கூடும் என்பதற்காக. மேலும் தன்னுடைய இறைவனின் வசனங்கள் வாயிலாக அறிவுரை வழங்கப்பட்ட பிறகும் அதனை புறக்கணித்து விட்டவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார்? இத்தகைய குற்றவாளிகளை நாம் பழிவாங்கியே தீருவோம். இதற்கு முன்பு நாம் மூசாவுக்கு வேதம் வழங்கியிருந்தோம். ஆகையால் அதுபோன்ற வேதத்தை நீர் பெறுவதில் எவ்வித சந்தேகமும் உமக்கு வர வேண்டாம். அவ்வேதத்தை இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஆக்கினோம். மேலும் அவர்கள் பொறுமையை கடைபிடித்து நம் வசனங்கள் மீது உறுதிப்பாடும் கொண்டிருந்த போது அவர்களிலிருந்து தலைவர்களை நாம் தோற்றுவித்தோம். அவர்களோ நம் கட்டளையை கொண்டு வழிகாட்டிக் கொண்டிருந்தார்கள். இஸ்ராயேலின் வழித்தோன்றல்கள் தமக்கிடையில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த விஷயங்களில் திண்ணமாக உம் இறைவனே மறுமை நாளில் அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவான். இவர்களுக்கு முன்பு வாழ்ந்து சென்ற எத்தனையோ பல சமூகங்களை நாம் அழித்து விட்டிருக்கின்றோம் எனும் வரலாற்று நிகழ்ச்சியில் இவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் கிடைக்கவில்லையா என்ன? அவர்கள் வசித்த அதே இடங்களில் இன்று இவர்கள் நடந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். திண்ணமாக இவற்றில் பெரும் சான்றுகள் உள்ளன. என்ன, இவர்கள் செவியுறுவதில்லையா? மேலும் இவர்கள் இக்காட்சியை ஒருபோதும் பார்க்கவில்லையா என்ன? வறண்டு போன தரிசு பூமியின் பக்கமாக நாம் நீரை ஒலித்தோடச் செய்கின்றோம். அதே பூமியிலிருந்து பயிர்களை முளைக்கச் செய்கின்றோம். அதிலிருந்து இவர்களுடைய கால்நடைகளுக்கும் தீனி கிடைக்கின்றது. இவர்களும் உண்ணுகின்றார்கள். இவர்களுக்கு எதுவும் புலப்படுவதில்லையா என்ன? மேலும் இந்த மக்கள் கேட்கின்றனர், இந்த தீர்ப்பு எப்போது ஏற்படும்? நீங்கள் உண்மை கூறுபவர்களாயிருந்தால் இவர்களிடம் நீர் கூறும், தீர்ப்பு நாளன்று நம்பிக்கை கொள்வது நிராகரித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு எவ்வித பயனையும் அளிக்காது. மேலும் அவர்களுக்கு எவ்வித அவகாசமும் கொடுக்கப்படாது. எனவே இவர்கள் போக்கிலேயே இவர்களை விட்டுவிடும். மேலும் எதிர்பார்த்திடும், இவர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கட்டும்.